எ 2017 நீட் வருது. நீட்டை அனுமதித்தது யார்? அதிமுக. அதற்கு முன்னாடி ஆட்சியில் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அது விலக்கோடு வந்தது. தமிழ்நாட்டுக்கு எக்ஸம்ஷன் விலக்கு கொடுத்து வந்தது. அதிமுக ஆட்சியில் விலக்கெல்லாம் கிடையாது, நேராக அமல்படுத்துறது வந்துருச்சு. சிஏஏ சட்டம், வேளாண் சட்டம். இன்றைக்கி வந்து திருவாரூர்லேயும் தஞ்சாவூர்லேயும் போயிட்டு ஐயோ பயிர் நாசமாக போயிடுச்சுன்னு எடப்பாடி வந்து நாடகம் போடுறாரு. வேளாண் சட்டத்துக்கு வாக்களித்தது யார்? வேளாண் சட்டத்துக்கு வாக்களித்தது மட்டும் இல்லாமல் ஒக்கி புயல், கஜா புயல்லாம் வந்தபோது தரையிலே இறங்காமல் ஹெலிகாப்டரில் இருந்தவர் யார்? கரெக்டாக? அப்போ பாஜகவுக்காக எல்லா ஆதரவையும் செய்துவிட்டு சிஏஏ ப்ரொட்டஸ்ட் நடக்குது. எங்கே? ராயப்பேட்டையில் நடக்குது சிஏஏ ப்ரொட்டஸ்ட். அங்கே தடியடி நடத்தினது யார்? அப்போ முழுக்க முழுக்க பாஜக வளருவதற்காக 5 வருஷம் வேலை பார்த்துருக்காரு எடப்பாடி. இப்போ கூட நீங்கள் இப்போ நம்ம முன்னாடி கேள்வியில் சொன்னது, பாஜகவுக்கு வேலை பார்க்குறது எல்லாமே இப்போ பாஜக மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறது. ஆளுநருக்கு ஆதரவாக பேசுறது, மத சார்பாக பேசுறது. முந்தானத்து வந்து பேசும்போது வந்து விஜயை பற்றி பேசும்போது அவங்க எப்படி பேசுகிறாங்க, குடிச்சிட்டு நடிகையோட ஆடுவான்னு கொச்சையான விமர்சனம் வைக்கிறாங்க. ஏறக்குறைய அவங்க பாஜகவுக்காக மாறிட்டாங்க. அதுக்கு முன்னாடி சிவி சண்முகம் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த இலவசம் கொடுப்பான், அந்த இலவசம் கொடுப்பான், அடுத்து திமுக ஓட்டு போட்டிங்கன்னா வீட்டுக்கு ஒரு பொண்டாட்டி இலவசமாக கொடுப்பான்னு அவ்வளோ கொச்சையாக பெண்களை பற்றி பேசுகிறார்.